சேஃப்கார்டிங் கல்ச்சர். கல்ச்சரை நாங்க ஏன் பாதுகாக்கணும், சரியா? அதுல முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். பாருங்க. All the ethnic as well as religious groups make attempts to preserve means protect and maintaining culture. பாருங்க, இருக்கிற எல்லா இனத்தாக்களுக்கும் எல்லா ரிலிஜியஸ் குரூப்புக்கும் ஒரு கல்ச்சர் இருக்குது, அப்படித்தானே? நாங்க அது ஆரம்பத்திலேயே பார்த்தோம். எல்லா ரிலிஜியஸுக்கும் கல்ச்சர்ஸ் இருக்குது. பட் அது ஒன்றுக்கொண்டு எப்படி இருக்கலும் டிஃப்ரெண்ட் ஆகலும். பட் எல்லாருக்கும் என்ன இருக்குது? கல்ச்சர் இருக்குது. அப்ப அந்த கல்ச்சர்ஸை யாரு பாதுகாக்கணும்? நாங்க பாதுகாக்கணும். நாங்க பாதுகாக்கிறது என்னது? எங்கட டியூட்டி. சரியா? அப்ப அதோட இம்பார்ட்டன்ஸ் தான் பார்க்க போறோம். The reason is that it will support to safeguard the culture heritages. சரியா? அது என்னது? எங்கட கல்ச்சர் ஹெரிட்டேஜஸ பாதுகாக்கிறது தான் அதோட ரீசனாக காணப்படும். அதனால தான் நாங்க என்ன செய்ய போறோம்? அந்த கல்ச்சரை பாதுகாக்கிறோம். For an example, Sri Lankans had been able to bring about several evidences of the fact that culture of this country has shown to the world identity of Sri Lankan culture or nationality. அந்த கல்ச்சர்ஸை வச்சுதான் இது ஸ்ரீலங்காக்குள்ள கல்ச்சர், இது அமெரிக்காக்குள்ள கல்ச்சர், இது லண்டனுக்குள்ள கல்ச்சர்ன்னு சொல்லி எங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளலும்? டிவைட் பண்ணி கொள்ளலும். அப்படி டிவைட் பண்ணணுமா இருந்தா நாங்க என்ன செய்யணும்? அந்த கல்ச்சரை பாதுகாக்கணுமே. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் சரியா யூனிக்கான கல்ச்சர்ஸ் இருக்கும். ஸோ அந்த யூனிக்கான கல்ச்சர்ஸை நாங்க பாதுகாக்கிறது என்னது? எங்கட டியூட்டி, எங்கட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இஸ் இட் கிளியர் சில்ட்ரன்? Yes, teacher. இந்த கல்ச்சர் நீங்க ஹிஸ்டரியில படிச்சுப்பீங்க. எங்க ஸ்டார்ட் ஆகிச்சது கல்ச்சர்ஸ்? நீங்க ஹிஸ்டரியில படிச்சுதான் நிக்கிறீங்க. நீங்க படிச்சுக்கிறீங்களா? Yes, teacher. சொல்றது என்ன? நதிக்கரை பாரம்பரியம். எஸ், ஸ்டேப்பஸ் சொல்றது என்ன? What's the meaning of staples? Children, இங்க staples சொல்றது தூபிகள். சரியா? தூபிகள், ஸ்டாச்சூஸ். சரியா? சிலைகள் மாதிரி தான் வரும். என்னது? தூபிகள். தூபிக்கும் சிலைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. சரி, அடுத்தது பாருங்க. டெம்பிள்ஸ். டெம்பிள்ஸ் வரும், விஹாரங்கள் வரும், சர்ச் வரும். எல்லாமே என்னது? டெம்பிள்ஸ். டெம்பிள்ஸ் என்னது? அந்த வழிபாடு. சரியா? இதுதான் சொல்றது என்னது? டெம்பிள்ஸ். இது எல்லாமே என்ன? ஒவ்வொரு இப்ப ஸ்ரீலங்கன் கல்ச்சர்னாக்கா ஸ்ரீலங்காக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ல என்ன செஞ்சுப்பாங்க? அதை பில்ட் பண்ணிப்பாங்க. இதே இட்டாலியா இருந்துக்கு எப்படி இருக்கும்? அது வேற ஒரு ஷேப்ல இருக்கும். விளங்கிச்சுதா சில்ட்ரன்? இது எல்லாமே நாம என்ன செய்யணும்? இது எல்லாமே நாங்க என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். இது என்னத்துக்காக பாதுகாக்கணும்னாக்கா, நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அடுத்தவங்களுக்கு, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு, இல்லாட்டி வேர்ல்ட் வைட்ல இருக்கிறவங்களுக்கு அதை நாங்க ஷோ ஆஃப் பண்றதுக்கு, காட்டுறதுக்காக வேண்டி ஸ்ரீலங்காவுல இப்படி இப்படி விஷயங்கள் இருந்துக்குது, இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறாங்க, இத காட்டுறதுக்கு தான் நாங்க என்ன செய்யணும்? இந்த கல்ச்சரை நாங்க சேஃப்கார்ட் பண்ணணும். சரியா? அடுத்தது பாருங்க. Folk life based on agriculture. Religious rituals are some of the finest example of Sri Lankan identity. பாங்க, religious rituals அதாவது என்னது? சமய சடங்குகள். Folk life based on agriculture. அவங்க ஆரம்ப காலத்துல அக்ரிகல்ச்சர் செஞ்சாங்க தானே? எல்லாமே என்ன? இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்குதா? இந்த ஸ்ரீலங்கன் கல்ச்சருக்கு என்னவா இருக்குதா? ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆகிக்குதா ஸ்ரீலங்காட ஐடென்டிட்டிய ஷோ ஆஃப் பண்றதுக்கு. சில்ட்ரன், கிளாஸ் நடக்கக்குள்ள யாரும் கால் பண்ணாதீங்க எனக்கு. அடுத்தது பாருங்க. இதுல உங்களுக்கு சில பிக்சர்ஸ் போட்டு 3.21 பாருங்க. அடுத்தது பாருங்க, விஹார போட்டிக்கிறாங்க. அடுத்தது பருவன் வெளிசாங்க.
அடுத்தது வந்து சரியா ஹிந்து கோயில். இந்த கோயில், இந்த விஹார, இந்த சேஞ்ச் எல்லாமே எப்படி இருக்குது பாருங்க, ஒண்ணு கொண்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல தானே இருக்குது. Children, can you hear me? Teacher. கல்ச்சர்ஸோட அடுத்த கல்ச்சர்ஸோட ஒப்பிடக்கோல டிஃப்ரெண்டா இருக்குது. அடுத்த கண்ட்ரிஸோட ஒப்பிடக்கோல எப்படி இருக்குது, டிஃப்ரெண்டா இருக்குது. சோ நாங்க என்ன செய்யணும், அதுகளை வந்து பாதுகாக்கணும். யாரு கூப்பிட்டது? Teacher. It is important to safeguard culture in order to build up national harmony. சரியா? For an example, it is important to respect other cultures while safeguards one's own culture. பேசுறா. சரியா? இது வந்து என்ன சொல்றாங்க, இது வந்து எங்கட கல்ச்சரை பாதுகாக்கிற மாதிரி நாங்க என்ன செய்யணும், அடுத்தவங்களோட கல்ச்சரையும் நாங்க என்ன செய்யணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதே மாதிரி அவங்களையும் என்ன செய்யணும், நாங்க பாதுகாக்கணும். எங்கட கல்ச்சர்ஸை மட்டும் பாதுகாத்து சரி வருமா? இல்ல. அப்ப நாங்க என்ன செய்யணும், எங்கட கல்ச்சர்ஸை பாக்குற மாதிரி அடுத்தவங்களோட கல்ச்சர்ஸையும் நாங்க என்ன செய்யணும், பாதுகாக்கணும். பாருங்க, அப்படி பாதுகாத்துலாம் consequently suspicion. Suspicion என்ன children? What is the meaning of suspicion? Children? Excuse me, teacher. சந்தேகம். Suspicion, hatred. விளங்கையில என்ன நாசிஃபா? hatred, hate of jealous. Teacher, suspicion என்ன? பெருமை. ஜெலஸ்ங்கிறது பெருமை இல்ல, பொறாமை. சஸ்பிஷன் சொல்றது சந்தேகம். எனி அதர் ஹாஸ்டைல் ஃபீலிங்ஸ். ஹாஸ்டைல் ஃபீலிங்ஸ் சொல்றது என்னது, அது விரோதமானதுன்னு சொல்லுவோம். எப்படி சொல்றது, விரோதம், விரோதமான ஃபீலிங் சொல்லுவோம் தானே. எங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு மேல நாங்க ஒரு இதோண்டு ஒரு ஹேட்னஸ் ஒன்று காட்டுவோமே, அதைத்தான் சொல்றது என்ன, விரோதம். இந்த விரோதமான ஃபீலிங்ஸ் நம்ம என்ன செய்யுமா, எலிமினேட்டட் அப்படின்னு என்னது, அதெல்லாம் வந்து நீக்கப்படுமா. ஏன் அப்படி நீக்கப்படுதுனாக்கா, எங்கட கல்ச்சரை மாதிரி நாங்க அடுத்தவங்களோட கல்ச்சர்ஸையும் நாங்க பாதுகாக்க கொள்ள இந்த சஸ்பிஷன், இந்த ஹேட்ரட், ஜெலஸ், சரியா, அதர் ஹாஸ்டைல் ஃபீலிங்ஸ், இந்த மாதிரி அந்த தேவையில்லாத ஃபீலிங்ஸ் எல்லாம் சரியா எங்கள்கிட்ட இருந்து அது என்ன செய்யப்படுதுமா, நீக்கப்படுமா. வேற எல்லாரும் வந்து எங்களோட எப்படி இருப்பாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அப்படித்தானே. நாங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கொள்ள, அடுத்தவங்களோட கல்ச்சர்ஸை நாங்க சேவ் பண்றதுக்கு முன் வர கொள்ள, அவங்க எங்க என்ன செய்வாங்க, எங்களுக்கு மேல இறக்கம் காட்டுவாங்க, அதே மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்படி ரெஸ்பெக்ட் பண்ண கொள்ள இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் நாம என்ன செய்யுமா, இல்லாமல் போகுமா. It will help to build up national harmony. இந்த மாதிரி நாங்க செஞ்சா இது என்னவா இருக்கும், எங்களுக்கு நேஷனல் ஹார்மனி, அதாவது எங்களோட நல்லிணக்கத்துக்கு, எங்களோட ஒத்துமையா இருக்கிறதுக்கு இது என்ன செய்யுதாம், ஹெல்ப் பண்ணுதான். விளங்குதா சில்ட்ரன் இது? Yes, teacher. கான்சியஸ்னஸ் அப்படின்னாக்கா இப்படியெல்லாம் செஞ்சா சரியா, எல்லாரும் நல்லிணக்கத்தோட ஒற்றுமையாக இருந்தால் இது என்ன செய்தாம், இது வந்து it will contribute to createனாக்கா நாங்க ஸ்ரீலங்கா அப்படின்னு, நாங்க யாரு, இலங்கை மக்கள் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் சரியா. கான்சியஸ்னஸ் சொல்றது என்னது, உணர்வு, ஃபீலிங்ஸ். இந்த ஃபீலிங்ஸ எங்களுக்கு அது என்ன செஞ்சு தருமா, பெற்று தருமா. சோ அப்ப நாங்க என்ன செய்யணும், எங்கட கல்ச்சர்ஸை பாதுகாக்கிற மாதிரி எங்கட கல்ச்சர்ஸை பாதுகாக்கணும். அட் த சேம் டைம் நாங்க என்ன செய்யணும், அடுத்தவங்களோட கல்ச்சர்ஸையும் நாங்க பாதுகாக்கணும். அப்படி பாதுகாத்தாக்கா எங்களுக்கு என்ன செய்யும், ஸ்ரீலங்கன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ எங்களுக்கு அது பெற்று தரும். பாருங்க, இந்த மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி, இப்ப நாங்க வாழ்றது என்னது, ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி. அப்படின்னாக்கா எங்கட சொசைட்டில சிங்களஸ் இருக்கிறாங்க, தமிழ்ஸ் இருக்கிறாங்க, அடுத்தது யாரு, முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க, அதே மாதிரி பர்கர்ஸ், கிறிஸ்டியன்ஸும் இருக்கிறாங்க.
அப்படி இருக்கிறவங்க நாங்க என்ன சொல்லுவோம்? மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி சொல்லுவோம். லிவிங் இன் coexistence while safeguarding cultural heritages of all communities leads to the growth of national pride. அப்ப நாங்க இந்த 4 பேரும், இந்த 4 பேர்ல யாரு? Who are they? Muslims, Tamil, Is it clear, children? இப்ப விளங்கிச்சுதா நாங்க என்னத்துக்கு அந்த கல்ச்சரை சேவ் பண்ணணும்னு விளங்கிச்சுதா? Why we want to safeguard the culture? நாங்க ஏன் அந்த கல்ச்சர்ஸ பாதுகாக்கணும்? Yes, teacher. Look at the page number 93. Symbols that reflect national identity. அப்படின்னா என்னது? Symbols என்னது? அடையாளம் சின்னம், குறிகள், குறியீடு. Symbols that reflect national identity. அடையாள சின்னம் ஒவ்வொரு மதத்துக்கு சின்னம் இந்த நேஷனல் ஐடென்டிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ற சிம்பிள்ஸை பார்க்க போறோம். அதாவது நான் இந்த தேசிய அந்த ஐடென்டிட்டிக்கு தானே இது நேஷனல் ஐடென்டிட்டி வந்து ஸ்ரீலங்கா இப்படி இல்லாம இருந்தாக்க இது வந்து ஸ்ரீலங்கன்ற அப்படின்ட்டு சொல்லி ரிஃப்ளெக்ட் பண்ற சிம்பிள்ஸ் அடையாளங்களை தான் இப்ப நாங்க என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் இன் திஸ் மாடர்ன் வேர்ல்ட் ஆர் மல்டிகல்ச்சுரல் சொசைட்டிஸ். பாருங்க இந்த வேர்ல்டுல இப்போ மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் நிறைய கண்ட்ரிஸ் எப்படி இருக்குதா மல்டி கல்ச்சுரல் சொசைட்டிஸா இருக்குதா. மெனி எத்னிக்ஸ் ரிலிஜியஸ் அண்ட் லாங்குவேஜஸ் குரூப் லிவிங் வித் த சேம் கண்ட்ரி. அப்படின்னா என்னது? அந்த ஒரு கண்ட்ரிலேயே நிறைய எத்னிக் இருக்கிறான், ரிலிஜியஸ் இருக்குது அண்ட் லாங்குவேஜஸ் குரூப்ஸ் இருக்கிறாங்க. இவங்க அவ்வளவு பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்றது தான் என்னது? மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி. This is known as multicultural society system. இப்ப இத சொல்றது எப்படி? Multicultural society system சொல்லி நாங்க அத சொல்றோம். Each group has its own unique identity which should essentially be protected by all. இப்போ ஒவ்வொரு குரூப்புக்கும் இங்க குரூப்னு சொல்றது யாரு? ஒவ்வொரு அந்த எத்னிக் பீப்புளை தான் சொல்றோம்னா ஒவ்வொரு குரூப்ஸ் சொல்லி சொல்றோம். இந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் யூனிக் ஐடென்டிட்டி இருக்குது, ஒரு தனித்துவமான ஒரு அடையாளங்கள் ஒன்று இருக்குது. சரியா? இந்த அடையாளத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்றது எல்லாரோட கடமை. அது இவங்க சொல்லி இருக்காங்க. எல்லாரும் ஸ்ரீலங்காவில பிறந்தாக்க இந்த ஸ்ரீலங்கன்ஸ் அவ்வளவு பேரும் அந்த எங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 குரூப்ஸ் இருக்குது. அந்த 4 குரூப்ஸ் கல்ச்சர்ஸையும் நாங்க என்ன செய்யணும்? ப்ரொடெக்ட் பண்ணணும். அது எங்கட டியூட்டி, எசென்ஷியல். சரியா? எங்கட அது கட்டாயம். இஃப் நாட் என்ன வருமா மகனுக்குல? கான்ஃப்ளிக்ட்ஸ் என்னது? முரண்பாடுகள். ஹாஸ்டலைஸ் என்னது? விரோதங்கள். இதெல்லாம் ஏற்படும். இதைத்தான் நாங்க முன்னுக்க பார்த்தோம். எப்படி அந்த தேவையில்லாத ஹாஸ்டலைஸ் ஃபீலிங்ஸ் என்று சொல்லி பார்த்தேன். அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வாரத்துக்கு சான்சஸ் இருக்குமா? அது வந்து என்னத்துக்கு சான்சஸ் இருக்கும்? ஏன் அந்த சான்சஸ் இருக்குது? அவங்களோட சரியா கல்ச்சர்ஸ வந்து ப்ரொடெக்ட் பண்ணாட்டி அப்படின்னாக்க நான் எல்லாரோட கல்ச்சர்ஸையும் நாங்க என்ன செய்யணும்? பாதுகாக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ரொடெக்ட் பண்ணாட்டித்தான் என்ன வரும்? அந்த ஹாஸ்டலைஸ் ஃபீலிங்ஸ் வரும், கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும். பாருங்க. In a multicultural society, if all citizens could work as united collective groups with a social integrity. What's the meaning of integrity? Why, teacher? What's the meaning of integrity? ஒற்றுமை, teacher. Integrity சொல்றது வந்து நேர்மை. சரியா? பாருங்க. The multicultural society, if all citizens could work as united. இப்ப இந்த மல்டிகல்ச்சரல் சொசைட்டில இருக்கிற எல்லா மக்களும் என்ன செய்வாங்க? அப்ப நாங்க என்ன செய்யறோம்? அப்ப நாங்க மல்டிகல்ச்சரல் சொசைட்டில இருக்கிறோம்.
மல்டி கல்ச்சரல் சொசைட்டில இருக்கக்குள்ள நாங்க ஒரு ஒர்க் பண்ணணும் இந்த எப்படி இருக்கும் நாங்க யூனிட்டா தான் நாங்க என்ன செய்யணும் ஒர்க் பண்ணணும் கலெக்டிவா ஒர்க் பண்ணணும் அப்படித்தானே அப்படின்னா என்ன நாங்க வந்து எல்லாருமா சேர்ந்து ஒத்துமையாக மியூச்சுவல் இன்டெகிரிட்டி நேஷனல் ஐடென்டிட்டி நாங்க அப்படி ஒர்க் பண்ண அதாவது நேர்மையாக சரி நாங்க அப்படி நேர்மையாக ஒர்க் பண்றதுனால நாங்க என்ன செய்யலும் எங்க நேஷனல் ஐடென்டிட்டியை பில்டப் பண்ணி கொள்றதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸாக அமைதாங்க நிக்கல ஃபார் அன் எக்ஸாம்பிள் if all the Sinhalese, Tamils, Muslims, Catholics and Christians and those who speak Sinhala, Tamil and English work with the Sri Lankan consciousness, it is called national identity. இங்க பாருங்க for an example if all Sinhalese பாருங்க எல்லா சிங்கள மக்கள் தமிழ்ஸ் முஸ்லிம்ஸ் கத்தோலிக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் those who speak Sinhala, Tamil and English work with the Sri Lankan. இப்ப இவங்க வந்து நாங்க சிங்களம் நாங்க தமிழ் நாங்க வந்து முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்றாங்களா இல்ல அவங்க எங்க நாட்டுக்காக ஒர்க் பண்ணக்கோல எப்படி ஒர்க் பண்றாங்க ஸ்ரீலங்கன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடத்த அவங்க என்ன செய்யறாங்க ஒர்க் பண்றாங்க இதத்தான் நாங்க சொல்லுவோம் என்ன நேஷனல் ஐடென்டிட்டின்னு சொல்லி சொல்லுவோம் இஸ் இட் கிளியர் சில்ட்ரன் Yes, teacher. Yes, teacher. Yes, teacher. Clear. பாருங்க ஸ்ரீலங்கா வந்து செவரல்ஸ்னா என்ன வெவ்வேறு வகையான சரியா நிறைய சிம்பிள்ஸ கொண்டிருக்குதாம் சிம்பிளைஸ் நேஷனல் ஐடென்டிட்டி அதாவது நேஷனல் ஐடென்டிட்டியை காட்டுறதுக்கு நிறைய சின்னங்கள் நிறைய அடையாளங்கள் அது கொண்டு காணப்படுது ஃபார் அன் எக்ஸாம்பிள் they are நேஷனல் பிளாக் பாருங்க நேஷனல் பிளாக் இந்த ஸ்ரீலங்கன் கொடி நேஷனல் பிளாக் என்னது தேசிய கொடி இந்த தேசிய கொடி எப்படி இருக்குது இந்த 4 ரிலிஜியஸ் குரூப்புக்கும் சரியா பொதுவானதாக தானே காணப்படுது டிஃபரெண்டாவா இருக்குது நேஷனல் ட்ரீ நேஷனல் ஃப்ளவர் நேஷனல் பேர்ட் அண்ட் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே எப்படி இருக்குது பாருங்க இந்த நேஷனல் பிளாக் நேஷனல் எந்தம் நேஷனல் எம்ப்ளம் நேஷனல் ட்ரீ நேஷனல் ஃப்ளவர் நேஷனல் பேர்ட் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே எப்படி இருக்குதா இந்த நேஷனல் ஐடென்டிட்டியை சிம்பலைஸ் பண்ற சிம்பிள்ஸாக காணப்படுதா children emblem national emblem என்னது what's the meaning of emblem நம்ம grade 6ல படிச்சிக்கிறோம் what's the meaning of emblem தேசிய கீதம் emblem வந்து இது எங்களுக்கு எங்க சரியா எங்க நாட்டுக்கு இருக்குது அதே மாதிரி நேஷனல் பிளாக் எங்க நாட்டுக்கு ஒரு கொடி இருக்குது டீச்சர் நேஷனல் ஒரு Jungle fowl. Volleyball. volleyball very good volleyball very good இது எல்லாமே எப்படி இது இந்த நேஷனல் பிளாக் நேஷனல் எந்தம் நேஷனல் எம்ப்ளம் நேஷனல் ஃப்ளவர் இது எல்லாமே எப்படி இருக்குதா எங்க நேஷனல் ஐடென்டிட்டியை சிம்பலைஸ் பண்ற சிம்பிளாக காணப்படுதா okay children now we move to national flag what's the meaning of national flag கொடி ஒரு நாட்டு all other டீச்சர் நேஷனல் பிளாக் ஒரு நாட்டு all other symbols which symbolize national identity conspicuous என்னது பகட்டான attraction அதாவது அடுத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கக்கூடியது சரியா அதுல யூனிக்னஸ காட்டக்கூடியது தனித்துவத்தை காட்டக்கூடியதுன்னு சொல்றது என்னது கான்ஸ்பிஷியஸ் சொல்லி சொல்றது among all other symbols which symbolize national identity it has been designed one on the basis of old royal flag used by King Sri Vikramaraja Singha அதை டிசைன் பண்ணது யாரு who was designed